ஹலோ டிராவலர்ஸ். இந்த ஊரோட காவல் தெய்வமாகவும் பல பேருக்கு வந்துட்டு குல தெய்வமாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க கடைசி மனிதனுக்கு வீடு கிடைக்கும் வரை நானும் கூரையின் கீழ் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் கூரை இல்லாமல் இருக்கிற அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க யார், அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு மிக அருகாமையில் வெறும் 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பேர் உறையூர். இந்த அம்மன் பேர் உறையூர் வெக்காளி அம்மன். இங்கே எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தான். 10 நிமிஷத்தில் வந்து பஸ்ஸில் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். காரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் வெறும் 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்க அப்படின்னா தப்பாக காமிக்குது. ஸோ வந்துட்டு கார் நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் காரில் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளியே காரை கரெக்டான இடத்துல பார்க் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் வந்து சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்ச ஊராக இருந்துச்சு. ஆட்சி செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. சோழர்களுக்கு இந்த உறையூர் வெக்காளி அம்மன் தான் வந்து குலதெய்வமாக இருந்திருக்கிறாங்க. அது வந்து தனி சிறப்பு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, தஞ்சாவூர் தானே வந்து சோழர்களோட ஊர், இது வந்து தஞ்சாவூர் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தஞ்சாவூருக்கு முன்னாடியே வந்து இந்த உறையூர் தான் அவங்களுக்கு தலைமையிடமாக வச்சு செயல்பட்டுருக்காங்க. இந்த உறையூர் வெக்காளி அம்மனை தான் காவல் தெய்வமாக கும்பிட்டுருக்குறாங்க, குலதெய்வமாக கும்பிட்டுருக்குறாங்க. பொதுவாகவே அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா இடது காலை மடித்து வலது காலை தான் வந்து அரக்கன் மேலே வச்சுருக்க மாதிரி நீங்கள் பெரிதளவில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வலது காலை மடித்து இடது காலை அரக்கன் மேலே வச்சுருக்கிறத இந்த கோயிலில் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது மாதிரி வேறு எந்த கோயிலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து அம்மன் வந்து எதனால கூரை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். பல பேருக்கு குலதெய்வமாக இருந்தாலும் இன்னமுமே வந்து இந்த கோயிலில் அம்மன் மேற்கூரை இல்லாமல் தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாரமாமுனி அப்படின்ற ஒரு முனிவர் பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையில் போய் சிவனை தரிசனம் பண்ணியிருக்காரு. சிவன் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்பயுமே உங்களையே பூஜிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ வந்து சிவபெருமான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ துறையூர் போ, அங்கே இருக்க தாயுமானவரை வந்து நீ வழிபட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சாரமாமுனிவரும் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பூந்தோட்டம் அமைச்சு அதுலேருந்து பூக்களை பறிச்சுட்டு போய் தாயுமானவருக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருந்திருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு வணிகன், பூ வணிகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க பூக்கெல்லாம் மிகவும் வாசனையா இருக்கு அப்படின்றதுனால இதை பறிச்சுட்டு போய் ராணிக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போதைக்கு துறையூரை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராணி புவனமாதேவி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த மலர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால எனக்கு வந்து தினந்தோறுமே வந்து மலர்களை கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வணிகனும் வந்து நம்ம சாரமாமுனிக்கு தெரியாம பறிச்சுட்டு போய் ரெகுலரா கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. பூக்கள் குறையிறத பார்த்த சாரமாமுனி ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்த்துருக்காரு. அதை வந்து இந்த வணிகன் தான் பறிக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வணிகன்ட்ட சொல்லியிருக்காரு. வணிகன் வந்து நான் எனக்காக ஒன்றும் பறிக்க கிடையாது, ராணிக்காக தான் பறிக்கிறேன், நீங்க எதா இருந்தாலும் ராஜாட்ட ராணிகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த சாரமாமுனியும் ராஜாட்டையும் ராணிகிட்டையும் போய் வந்து முறையிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜா வந்து இதை பெருசாக கண்டுக்கல, எதுவுமே வந்து சரியான தீர்ப்பை வழங்கல். உடனே கோபம் அடைஞ்ச சாரமாமுனி நேராக போயிட்டு தாயுமானவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சிவபெருமான் வந்து கோபத்தோட துறையூரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இங்கே வந்துட்டு மணல் மலையாக பொழிய ஆரம்பிக்குது. வீடுகள் மாளிகைகள் எல்லாமே மணலில் மூழ்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. அப்போ இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவசர அவசரமாக ஓடி போய் நம்ம உறையூர் வெக்காளி இந்த ஊரோட காவல் தெய்வத்துக்கிட்ட போய் வந்து முறையிடுறாங்க. காவல் தெய்வமான உறையூர் வெக்காளி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்கிட்ட போயிட்டு தயவு செய்து இந்த மலையை நிப்பாட்டுற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதாவது இந்த மணல் மலையை நிப்பாட்டிருங்க, மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சிவனும் அவங்க வேண்டுதலை கேட்டு நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் மணல் மலையால் மூடப்பட்ட வீடுகள் எல்லாமே வந்து மூழ்கி போயிருக்கு. அதனால துறையூரில் இருக்க மக்கள் யாருமே வந்துட்டு வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்போதான் வந்து அம்மன் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இந்த ஊரில் இருக்க கடைசி மனிதன் வரைக்கும் வீடு கிடைக்கிற வரைக்கும் நானும் கூரை இல்லாமல் வீடு இல்லாமல் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அன்றிலிருந்து இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துறையூர் வெக்காளி அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கூரை கிடையாது. மேற்கூரை இல்லாமல் தான் வந்து எல்லாருமே பக்தர்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு வர்றாங்க. இவங்க வந்து ஒரு நியாயமான கடவுள் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, பிள்ளை பாக்கியம் இல்லை, பண வரவு வர வேண்டியது இருக்குது, இல்லை கடன் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் சீட்டு எழுதி கட்டிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு மண்டலத்துக்குள்ளார வந்து அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நம்பப்படுது. திருச்சி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறையூர் வெக்காளி கண்கண்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உறையூர் வெக்காளி அம்மன்ட்ட வந்து நீங்கள் எது வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அம்மனை வந்து நான் தரிசித்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தத்ரூபமாக உண்மையாகவே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. அவ்வளவு
தத்ரூபமாக இருந்தாங்க. அதுவும் அவங்க போட்டிருக்க மூக்குத்தி, அவங்க ஃபேஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து எனக்கெல்லாம் புல்லரிச்சிச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து திருச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் வந்துட்டு போயிருங்க. சமயபுரம் மாரியம்மன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களோ அந்த அளவுக்கு இவங்களும் சக்தி வாய்ந்தவங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத கண்டினியூஸாக நம்ம வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி கோயில்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக நாங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு இவ்வளோ தகவல்களையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.